guys, வணக்கம் வெல்கம் டு அம்மா பொண்ணு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். கணேஷ சதுர்த்தி வரப்போகுது. அவருக்கு பிடிச்ச நிறைய டிஷ்ஷஸ், பலகாரம், ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு போடலான் இருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப குயிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு சட்டு பட்டுன்னு பண்ணிடலாங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயில் நீங்கள் வந்து 1 கப் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் ஆட் பண்ணுங்கள். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை வந்து 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நம்ம நல்லா டைல்யூட் ஆகி நீங்கள் அந்த பவுடர்லாம் கரைஞ்சி வந்தால் போதும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு அடிகனமான பாத்திரத்தில் சிகப்பு அவல் 1 கப் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதுவும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் ராகி மாவு அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா மீடியமில் வச்சு வறுத்தோன்னே நல்லா அரோமா வரும். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி நல்லா அதோட அரோமா வருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணணும். ரொம்ப தீயவும் விட வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். அதே மாதிரி ரொம்ப நேரமும் வறுக்க வேணாம், ரொம்ப மொறு கிறிஸ்பியாகவும் வறுக்க வேணாம். நல்லா அந்த ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வருங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸான பவுடர் ஃபார்மில் அரைச்ச ராகி மாவு, அவல் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிக்கே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறினீங்கன்னா இந்த அளவுக்கு பிளாக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு மாவு மாதிரி வருங்க. இதை நம்ம பிடிச்சி பார்த்தேன், எனக்கு வந்து என்னமோ ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டேங்க. மேலே வந்து நெய்யோ எண்ணெயோ 1 ஸ்பூன் நீங்கள் ஊற்றி நல்லா மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கையில் சின்ன பால்ஸாக உருட்டி இம்ப்ரெஷன் கொடுத்து எடுக்க வேண்டியது தான். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீமரில் வச்சு எடுக்க வேண்டியது தான். இட்லி தட்லேயோ இல்லை குக்கர்லேயோ எதில் வேணாலுங்க நெய்யோ எண்ணெயோ தடவி அதில் வந்து நம்ம எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் போட்டு மூடி வச்சு ஒரு 12 to 15 மினிட்ஸ் வேக வச்சோம்னா சூப்பரான ஹெல்த்தி வெர்ஷனில் ராகி பிடி கொழுக்கட்டை ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து 1 கப் வெல்லம் ஆட் பண்ணதுனால ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். கணேஷ சதுர்த்திக்கு இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம் நிறைய செய்ய போகிறேன். அதே மாதிரி தீபாவளிக்கும் இன்னும் நிறையா ரெசிபீஸ்லாம் நியூவாக ட்ரை பண்ணி போட போகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடி சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.